السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن الحكيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நம்மை எல்லாம் முஸ்லீமாக முஃமினாக பிறக்க வைத்து மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் பிறக்க வைத்தானே அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேഖ்மாருடைய கருத்தை பற்றி பிடிப்பதற்கு நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா கிருபை செய்தானே அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த மஜ்லிஸில் நம்மையெல்லாம் ஒன்று திரட்டி அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் கிருபை செய்தனு அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் என்ன பண்ணார், ஒரு பரிட்சை முடிச்சிட்டாரு. அவர் பரிட்சை முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுவார், ஜாபுக்கு போகணும். அப்போ அவருக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து தராங்க, 2 சாய்ஸ் தராங்க. என்னன்னா இந்த வேலை அதிகம், சம்பளம் குறைவு. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, வேலை கம்மி, சம்பளம் அதிகம். அப்போ அந்த நம்பர் எந்த வேலையை வந்து சூஸ் பண்ணுவார், தேர்ந்தெடுப்பார்? நமக்கே தெரியும் எது வந்து கம்மியான வேலையை வந்து தேர்ந்தெடுத்து சம்பளம் அதிகமாக இருக்காமல் வந்து தேர்ந்தெடுப்பார். அதே போல தான் நம்ம அல்லாஹ் தஆலா வந்து அடைவதற்கு பெரிய அமல்களும் வந்து இருக்கிறது, அல்லாஹ் அடைவதற்கு சிறிய அமலும் வந்து இருக்குது. அப்போ மிகப்பெரிய அமலின் மூலமாக அவளுடைய பொருத்தத்தை ரிலாவை பெற்றுக்கொள்ளலாம், முகமத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதே சிறிய ஒரு அமல் செஞ்சால் இது மூலியமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, ரிலாவை, முகபத்தை, பாதுகாப்பு, இப்படி அனைத்துமே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதில் ஒன்று தான், இப்போ உங்களை சைத்தான் நெருங்கக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளுக்கு சைத்தானுடைய தீங்கை விட்டு நம்மளை பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஆயத்துல் குர்சி ஓதுவோம். யார் காலையிலும் மாலையிலும் ஆயத்துல் குர்சி ஓதுவாரோ அவனை சைத்தான் நெருங்குவதே இல்லை என்பதை ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. அப்போ சைத்தான் உங்களை தீங்கு செய்யக்கூடாது, சைத்தானுடைய தீங்கை விட்டு நம்மளை பாதுகாப்பணும் அப்படின்னா காலை மாலை நம்ம ஆயத்துல் குர்சி ஓதணும். அதே போல் மற்றொரு ஹதீஸ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தடையாக இருக்குது. என்ன அப்படின்னா மரணம். சொர்க்கம் செல்வது வாஜிபாயிரும். இப்போ ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடி நம்ம ஆயத்துல் குர்சி ஓதணும் அப்படின்னா சொர்க்கம் செல்வது நமக்கு வாஜிபாயிரும். அப்போ சொர்க்கம் செல்வதற்கு ஈஸியான வழி என்னங்க பார்த்தோம்னா, ஒவ்வொரு வக்து பின்னாடி நம்ம ஆயத்துல் குர்சி ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா வந்து சொர்க்கத்துக்கு வந்து கொடுத்துறோம் நம்மளுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ரசூலுல்லாஹ் சொன்னால் எதுவுமே அந்த பொய்யாக ஆகாது.
அப்போ அதே போல தான் ஒவ்வொரு அவுராதும் ஒவ்வொரு அந்த அந்த சிறப்புகள் இருக்குது. நம்ம காலையிலேருந்து இரவு தூங்க வரைக்கும் ஓதக்கூடிய ஒவ்வொரு 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 துவாக்களும் அவுராதுகளும் நமக்கு சக்காயம் அவங்க தொகுத்து வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்று இவ்வளோ பெரிய அமல் அவங்க அறிந்து கொள்வாங்க, அல்லாவை பெற்றுக்கொள்வாங்க, தீய மனது அந்த பாதுகாப்பு பெற்றுவாங்க என்பதால் சக்கானவங்க ஒவ்வொரு தேடி தேடி தொகுத்து இந்த கிதாபை நமக்கு அவங்களாக வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதே போல தான் இந்த ஹாமீம் தன்சில் கிதாபினல்லாஹில் அசீஸுல் அலீம் என்ற அந்த வரக்கூடிய அந்த ஆயத்தை ஓதணும் அப்படின்னா, காலையிலும் மாதம் ஓதணும் அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும், அவங்களுக்கு எந்த விதமான தீங்குகளும் வராது என்பதாக பெருமாள் சொல்லுவாங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல தான் ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தி ஹுவ ரஹ்மானுர் ரஹீம் என்ற அந்த வரக்கூடிய அந்த குர்ஆன் ஆயத்தை ஓதணும் அப்படின்னா, இதை காலையில் ஒரு ஓதருக்கு 70,000 மலக்குமார்கள் அவங்களுக்கு அல்லாஹ் மீது சாட்டுறான். அவங்க அந்த அமருக்காக வந்து துவா செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அந்த நபர் அன்றைக்கு மரணிச்சார் அப்படின்னா அவர் சைதாக மரணிப்பார் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ நம்மலாம் போருக்கு போய் போரில் சைதாவுக்கு நம்மளுக்கெல்லாம் சக்தி இல்லை நம்மளுக்கு. அப்போ நம்ம சைதாக அந்த ஆகக்கூடிய நன்மை வேணும் அப்படின்னா இந்த துவாவை இந்த ஆயத்தை ஓதணும் அப்படின்னா ஓதி ஓதணும் அப்படின்னா நம்ம அன்றைக்கி அந்த ஓதி அந்த நாள் மரணிச்சாங்க அப்படின்னா இந்த இந்த சைதோருடைய நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்றான். அது எப்போ நமக்கு மௌத்து என்னைக்கு நமக்கு வந்து தெரியுமா? நம்மளுக்கு மௌத்து என்னைக்கு வரும்ன்ட்டு நமக்கு வந்து தெரியாது. அப்போ இந்த 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 ஆயத்தை தனிக்கு ஓதணும் அப்படின்னா இந்த நம்ம இன்னிலேருந்து நம்மளுடைய மௌத்து வரைக்கும் ஓதணும் அப்படின்னா நம்மளும் சைதோடைய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த ஒருத்தர் யாருக்கெல்லாம் சதக்காசுன்னு ஆசை இருக்கு? ஆசை இல்லையா? சதக்காசுன்னு ஆசை இல்லையா? ஆசை இருக்கு எல்லாத்துக்கும். ஆனால் அந்த அந்த சதக்காசுன்னு ஆசை இருக்கு, ஆனால் கையில் காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? அப்புறம் அசலாம் நமக்கு ஈஸியான வழியை வந்து நமக்கு வந்து கட்டு வந்து வந்து கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம். யார் இந்த கலிமாவை 30 தடவை ஓதுறாரோ வானம் பூமி இடையில் உள்ள அனைத்துமே வந்து தர்மம் செய்த சவாபா அல்லாஹ் கொடுத்துறான். வானத்திலேருந்து பூமிக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து இடத்திலும் நன்மையை போட்டு நிற்போன்னா எவ்வளோ நன்மை வரும். அந்தளவுக்கு அவருக்கு வந்து சதக்காசு செய்த சவாபா அல்லாஹ் கொடுத்துறான். நம்ம உண்மையாகவே நம்ம பணத்தையோ நம்முடைய செல்வத்தையோ பொருளையோ சதக்காசு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு நன்மை வந்து வராது, நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ வானம் பூமி ரொம்ப அளவுக்கு நமக்கு சதக்காசையோடைய நன்மை வரணும் அப்படின்னா நம்ம இந்த இந்த 3ஆம் கலிமாவை 30 தடவை ஓதுறோம். அடுத்ததாக இந்த 4ஆம் கலிமா இருக்கு இல்லையா, லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு, இப்படி வரக்கூடிய இந்த 4 கலிமா இருக்கு இல்லையா, இதுக்கு மொத்தம் இதை 10 தடவை ஓதுனா 6 பலன்கள் வந்து சொல்கிறாங்க.
பலன் என்ன அப்படின்னா அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது. 4வது எல்லா விதமான சிரமங்களிலிருந்து அவர் பாதுகாப்பு வருகிறார். 5வது சைத்தானிட்டும் அவர் பாதுகாப்பு அவருக்கு வருது, கிடைக்குது. சிறுக்கை தவிர வேறு எந்த பாவமும் அவருக்கு தீங்கு செய்யாது என்பதை பெருமாள் சொல்லுவாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம இந்த ஓதக்கூடிய இந்த 4ஆம் கலிமாவுடைய சிறப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம காலையில் என்ன பண்ணுறோம், அந்த ஃபஜ்ர் தொழுதுட்டு இந்த கலிமாக்களுடைய இந்த அவுராதுடைய சிறப்பை தெரியாமல் நம்ம ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம சக்காயம் எதுக்கு இந்த அவ்வளோதான் ஓத சொல்கிறாங்க. நம்மளும் இந்த மாதிரி நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். இது மாதிரி சக்காயம் இவ்வளோ முக்கியம் கொடுத்து ஓதலையா ஏச்சு தீர்க்க வைக்கிறாங்க. இதில் எதுக்கு? இவங்களும் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், இவங்களும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் சக்காயம் வரையலாம் ஓரதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க. அடுத்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கி ரினாப்சி ஜெதாஷி விதாத கலிமாத்திகி. இந்த தஸ்பீர் இருக்கா இல்லையா, இதை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம பகலெல்லாம் நம்ம எவ்வளோ திக்ர் செய்கிறோமோ அந்த திக்கர் பண்ணுறதை விட அதிகமான சவாபை இந்த துவா நம்மளுக்கு பெற்று தருது நமக்காக. அடுத்ததான் நம்ம ஒரு துவா ஓதுறோம். இந்த துவா ஓதுனா மலக்குமார்களே என்ன பண்ணுறாங்க, யாரெல்லாம் இந்த துவா இவர் ஓதிட்டாரு, இவருக்கு நம்ம என்ன இவருக்கு நன்மை எதுவும் தெரியலையா என்பதா மலக்குமார்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ விட்டுருங்க, நான் இப்ப பார்த்துக்கிறேன் என்பதா அல்லாஹ் சொல்றான். அப்ப மலக்குமார்களாலே எழுத முடியல அப்படின்னா இதுக்கு எந்த அளவுக்கு நன்மை இருக்கும் என்ன அப்படின்னா, யாரபில கல்கம்மா எம்பி ஜலால் வஜீக வலி சுல்தானிக் என்ற துவா. அப்போ நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொரு அவுராதுகளும் மிக சிறப்பு வாய்ந்ததாக ஒவ்வொரு என்பதாக இருக்கிறது. அப்போ நம்ம இந்த துவா இருக்கு, நம்ம துவா நம்ம என்னைக்காச்சும் தமிழை படித்து பார்த்துருக்கோமா? படித்து பார்த்துருக்கீங்களா? கீழே அந்த தமிழ் துவா கொடுத்துருக்காங்க, துவா கீழே தமிழ் கொடுத்துருக்காங்க தமிழில். அதை படித்து பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்தஸ்து, ஒவ்வொரு விதமான நன்மைகள் அந்தஸ்துகள் இருக்கு. அதை அவுராது ஓதுவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.